For today's meditation, let us open the holy book of Judges and read chapter 16, verse 22. இந்த நாளில் நம்முடைய பரிசுத்த தியானத்திற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 16:22. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் விளக்கத் தொடங்கிற்று. Howbeit the hair of his head began to grow again after he was shaven. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. This holy verse talks about Samson. இந்த பரிசுத்தமான வசனம் சிம்சோனை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது. Hallelujah. He was imprisoned by the Philistines. இந்த சிம்சோன் பெலிஸ்தியர்களால் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலவரம். Hallelujah. He was forced to grind for them. அவர்கள் அவனை மாவரைப்பதற்கு கொண்டு போய் விட்ட ஒரு அனுபவங்கள் அடர்ந்த ஒரு காரியம். When he was present, he was forced to do that labor. அவன் அந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவன் மாவரைப்பதற்கு அவனை உபயோகப்படுத்தி கொண்டார். Hallelujah. The word Samson means son of the sun, சூரியனின் மகன். இந்த சாம்சன் சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெயரின் அர்த்தம் சூரியனின் மகன் என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We may be facing various prison-like experiences in our life. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சிறைகள் போன்ற அனுபவங்கள் காணப்படலாம். Hallelujah. In one case, we all are called as Samson. நாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாம் எல்லோரும் சிம்சோன் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Because the Lord Jesus has taken responsibility for us as our Father. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாய் இருப்பதற்கு எல்லா விதமான கடமைகளையும் அவர் மேற்கொண்டார். பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். Hallelujah. Hallelujah. In the holy prophetical book of Malachi, மல்கியாவினுடைய புத்தகம் chapter 4 verse 2. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மல்கியா 4:2. But unto you that fear my name shall the Son of Righteousness arise with a healing in his wings, and he shall go forth and grope as a calf of the stall. படியுமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். Hallelujah. 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 So we are the sons of the Son of Righteousness. நாம் நீதியின் சூரியனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. And we will grow up as calves of the stall. நாம் அந்த கொழுத்த கன்றுகளை போல நாம் வளருவோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. But at times the devil may imprison us. ஆனாலும் சில நேரங்களில் பிசாசானவன் நம்மை சிறைப்படுத்தி விடுகிறான். The same way in which Samson was imprisoned. எப்படி சிம்சோன் அவன் சிறைபிடிக்கப்பட்டானோ அப்படியே. Hallelujah. Hallelujah. But when we ardently wait for the Lord and fervently pray, then the Lord gives us a deliverance. அந்த நேரங்களெல்லாம் நாம் உறுதியாக நாம் இருந்து ஜெபங்களில் நாம் தீர்ச்சையாக நாம் காணப்படுவோம் என்றால் தேவன் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார். Hallelujah. Hallelujah. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே,
உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Then this Samson was a person who before he had consecrated himself 100% to God. இந்த சிம்சோன் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கென்று 100% ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்ட ஒரு மகன். Hallelujah. Hallelujah. And even his parents, his mother was instructed not to take any grape products இந்த while pregnant with him. இந்த சிம்சோன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது, அதாவது அந்த தாயார், சிம்சோனுடைய தாயார் அவனுடைய வயிற்றில் சுமக்கும் போது தேவதூதனால் அவளுக்கு இடப்பட்ட ஒரு நிபந்தனை என்னவென்றால், நீ திராட்சரசம் குடிக்க கூடாது என்பதுதான். இந்த திராட்சையினால் உண்டாகும் இந்த திராட்சையினால் உண்டாகும் எந்த ஒரு பொருட்களையும் நீ எடுத்துக்கொள்ள கூடாது என்பது தேவதூதனால் அவளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. What is this wine? இந்த திராட்சை ரசம் என்றால் என்ன? Hallelujah. Hallelujah. Wine has the quality of making man happy and making God happy also. இந்த திராட்சை ரசம் என்று சொல்லப்படுகிறது ஒருவருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும், அதே நேரத்தில் அது தேவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். Hallelujah. Hallelujah. This we can read in Judges chapter 9 verse 13. இதனை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 9:13. And the wine said unto them, Should I leave my wine? Should I leave my wine? Which cheereth God and man, cheereth God and man, and go to be promoted over the trees? And go to be promoted over the trees. Hallelujah. அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும், என் ரசத்தை நான் விட்டு மரங்களை ஆள போவேனோ என்றது. Hallelujah. 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 Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And but the Samson he betrayed his consecration. இந்த சிம்சோன் தன்னுடைய ஒரு பிரதிஷ்டையை அவன் காத்து கொள்ளாமல் அதை தள்ளி கலைந்தான், அதை காட்டி கொடுத்தான். Hallelujah. Hallelujah. God used him mightily in a period. தேவன் அவனை மிகுந்த வல்லமையாக ஒரு காலகட்டத்தில் அவனை உபயோகப்படுத்தினார். To deliver the Israelites from their enemies, the Philistines. இந்த பெலிஸ்தர் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலுக்கு எதிரானவர்கள் கையில் இருந்து அவர்களை விடுவிக்கவே தேவன் சிம்சோனை வல்லமையாக பயன்படுத்தினார். But the problem starts in Judges chapter 16 verse 1. ஆனாலும் ஒரு பிரச்சனை உண்டானது. அது எப்பொழுது என்றால் இதனை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். Then went Samson to Gaza and saw went Samson to Gaza and saw there an harlot, and went in unto her. நாலாம் வசனம் படிங்கம்மா. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். And it came to pass afterward that he loved a woman in the valley of Sorek. in the valley of Sorek, whose name was Delilah. Hallelujah. Hallelujah. This valley of Sorek, the Sorek means wine. இந்த சோரேக் என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு திராட்சை ரசத்தை, திராட்சை பற்றி குறிக்கிறது.
Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த The நாமத்துக்கு Samson sought happiness from Sorek. இந்த சிம்சோன் ஒரு மகிழ்ச்சியை அந்த சோரைக்கிலே அவன் கண்டான். Hallelujah. Hallelujah. From the Philistines. இந்த பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து அந்த மகிழ்ச்சி அவனுக்கு கிடைத்தது. Hallelujah. Hallelujah. Though the Holy Word does not tell us about the nationality of Delilah, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அந்த தெலீலானுடைய குடியுரிமை என்னவென்று சரியாகவே சொல்லவில்லை. Hallelujah. But we can understand that she was a Philistine. ஆனாலும் ஒரு காரியம் நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளலாம், அவள் ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயாக இருந்தாள். Hallelujah. Hallelujah. And because she was willing to betray a judge of Israel, இந்த அவள் மிகுந்த மன விருப்பத்தோடு இந்த இஸ்ரவேல் நியாயாதிபதியாகிய சிம்சோனை அவள் காட்டி கொடுப்பதற்கு அவள் தயாராக இருந்தாள். Hallelujah. For 1100 pieces of silver. எப்படி என்றால் அவளுக்கு அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு லஞ்சம் 11,100 வெள்ளிக்காசு என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. See, when I read this, I myself was shocked. நான் இதனை படிக்கும் பொழுது நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். Hallelujah. Hallelujah. For Lord Jesus itself, Judas gets only 30 pieces of silver. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் காரியத்திற்கு 30 வெள்ளிக்காசு அவனுக்கு பணமாக கொடுக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. And that for Joseph it is 20. யோசேப்புக்கு அவனை 20 வெள்ளிக்காசுக்கு அவருடைய சகோதரன் விற்று போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. But for Samson it is 1,100. ஆனாலும் சிம்சோனுக்கு அவனை காட்டி கொடுப்பதற்காக தெலீலாவுக்கு கொடுக்கப்பட்ட பணம் 1100 வெள்ளிக்காசு. Hallelujah. Hallelujah. Because the children of Israel valued Lord Jesus only that much. ஆனா இங்கு பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை காட்டி கொடுப்பதற்கு அவர் யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்த பணம் 30 வெள்ளிக்காசு தான். அது மிகவும் அந்த நிலைமையில் தான் இயேசுவை அவர்கள் மதித்தார்கள். Hallelujah. Hallelujah. Because he was a rabbi. ஏனென்றால் அவர் ஒரு ரபியாக போதகராக இருந்தார். Hallelujah. Hallelujah. But that much only they valued him. அந்த நிலவரத்தில் தான் அவர்கள் அந்த 30 வெள்ளிக்காசை வைத்து தான் அவருக்கு மதிப்பு கொடுத்தார்கள். In the Holy Gospel of Matthew chapter 27 verse 9, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Then was fulfilled that which was spoken by Jeremy the prophet, saying, and they took the 30 pieces of silver, the price of him that was valued, the price of him that is valued, whom they of the children of Israel did value. Whom they of the children of Israel did value. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு கொடுத்த மதிப்பு 30 வெள்ளிக்காசு தான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. That was a humongous mistake. அது ஒரு பெரிய ஒரு மனித குலம் செய்த ஒரு பெரிய தவறு. Hallelujah. Hallelujah. And the Jews, the punishment that was granted to them, we could see in AD 70. அந்த அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை காட்டி கொடுத்தது, அவரை சிலுவையிலே அறைந்த ஒரு காரியத்தின் தொடர்பாக கிபி 70 அந்த இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே மிகுந்த ஒரு பெரிய பிரளயம் உண்டானது. அங்கு ஒரு அழிவு ரோமர்களால் ஒரு அழிவு ஏற்பட்டது.
Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை So they உண்டாவதாக. valued him for 30 pieces of silver. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு தான் அவர்கள் மதிப்பு எழுதினார்கள். They valued their Messiah. அந்த மேசியா என்று சொல்லப்படுகிறதுக்கு அவர்கள் கொடுத்த மதிப்பு 30 வெள்ளி காசு தான். Hallelujah. Hallelujah. Who was born in a holy birth like no other human. அவர் ஒரு பரிசுத்தமான வகையிலே இந்த உலகத்திலே அவதரித்தார். மற்ற எந்த ஒரு மனுஷனும் அவதரித்த நிலைமையில் இல்லாது அவர் பரிசுத்த மனிதனாய் உலகத்திலே அவதரித்தார். Hallelujah. Hallelujah. And who went about doing good for them. அவர் அந்த ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். And they put him on a tree and pierced his hands and feet. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்து கரங்களில் கால்களில் அவர்கள் ஆணிகளை அடித்தார்கள். Hallelujah. Hallelujah. And each drop of blood was shed for the forgiveness of our sins. நம்முடைய பாவத்தின் நிவர்த்திக்காக அவருடைய ரத்தம் முழுமையாக சிந்தப்பட்டது. Today, from the place we are sitting, if we confess our sins to God, the blood of Lord Jesus which was shed on Calvary 2000 years ago, that blood will come and wash away our sins. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் செய்வோம் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்தமாக்கும். Hallelujah. Hallelujah. And not only that, his blood will make us to be risen from the dead like him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நாமும் அவருடைய வருகையின் பொழுது அவருடைய இரத்தத்தினால் நாம் உயிர்த்தெழுவோம். Hallelujah. Because his blood will make us holy. ஏனென்றால் அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And this person Samson, he gets captured by the Philistines and gets cast into jail. இந்த சிம்சோன் என்று சொல்லப்படுகிறவன் பெலிஸ்தியரால் அவன் சிறைபிடிக்கப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே இருந்தான். Hallelujah. Hallelujah. But the hairs of his head began to grow again. அவனுடைய தலையில் இந்த மயிரெல்லாம் மீண்டும் ஒரு விசையாய் கூட வளரத் தொடங்கினது. Hallelujah. Hallelujah. There is consecration. Is woe. Maybe biblical scholars say that he might have renewed his consecration with God in the jail. ஒரு இந்த வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், சிம்சோன் அந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவன் தன்னுடைய பிரதிஷ்டையெல்லாம் ஒருவேளை அவன் எண்ணி பார்த்திருப்பான், புதுப்பித்திருப்பான். அதன் மூலமாக அவனுடைய தலை முடிகள் மீண்டும் வளரத் தொடங்கினது என்று வேத ஆராய்ச்சியாளர். Hallelujah. Then with that strength he goes on a particular day. The Philistines arrange a party and in the house of their false deity called Dagon. இதே பலத்தோடு அவனுடைய முடிகள் எல்லாம் வளர்ந்த ஒரு அனுபவத்தோடு அந்த பெலிஸ்தியர் நடத்துகின்ற ஒரு விருந்து, அந்த ஒரு பெரிய அவர்களுடைய தேவர்களுக்கு நடத்துகின்ற ஒரு விருந்திலே இந்த சிம்சோனை அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவனை நடனமாட செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Then he asked a lad nearby to take him to one of the pillars. அவன் அந்த ஒரு சின்ன பிள்ளையாண்டனை நோக்கி, என்னை எங்கு இந்த மாளிகையினுடைய தூண் இருக்கிறதோ அங்கே அழைத்து செல் என்று சொன்னார். Actually his eyes were put out by the Philistines. உண்மையிலே என்ன நிலவரம் என்றால் அவனுடைய இரு கண்களும் தீவட்டிகளால் குத்தி காணப்பட்டது. அவன் பார்க்கக்கூடாத ஒரு காரியமாக இருந்தது. அவன் குருடனாக இருந்தான். So when he is taken to the pillars, he pushes the pillars and says he pushes the pillars with all his might, so that the entire temple of that false deity Dagon falls down. அவன் அந்த பெரிய மாளிகையின் நடுவே அவன் அந்த தூண்களை பிடித்து கொண்டு
அவன் தன்னுடைய முழு பலத்தையும் வைத்து அந்த தூண்களை அவன் இழுத்த பொழுது அந்த முழு தூண்களும் அந்த அரண்மனையை முழுமையாக இடித்து தள்ளினது. Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And when it fell, he says, "Let me die with the Philistines." அவன் அப்படி அந்த மாளிகையினுடைய தூண்கள் விழுந்து நொறுங்கி அந்த ஜனங்கள்லாம் அவர்கள் ஓடி ஆடி இறக்கும் பொழுது இவன் சொன்ன ஒரு காரியம், நானும் இந்த பெலிஸ்தியர்களோடு மடிந்து சாவேன் என்று சொன்னான். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Because that was his purpose. அதுதான் அவனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. To destroy the Philistines. அந்த பெலிஸ்தர்களை அழிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. So the Holy Bible says that Samson killed more people at his death than during his lifetime. வேதாகமம் சொல்லுகிறது, சிம்சோன் வாழ்ந்த காலத்தை விட அவன் இறக்கும் பொழுது அவன் அந்த பெலிஸ்தர்களை அழித்த தொகை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God has also called us as Samson. நம்மையும் தேவன் ஒரு சிம்சோனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. அழைத்திருக்கிறார். And with the purpose to destroy the works of the devil, he has called us. பிசாசனுடைய காரியங்களை அழிப்பதற்காக தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And for that, let us be strong like Samson and renew our covenant. நாம் சிம்சோனை போல நாம் உறுதியா இருந்து நம்மளோட உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். We might have failed once or twice. நாம் ஒருவேளை நாம் சிறு காரியங்களில் நாம் தோல்வியுற்றிருக்கலாம். But let us renew our covenant today. அந்த நிலவரத்திலும் கூட நம்முடைய ஒரு விசுவாசத்தை நாம் திரும்பவும் புதுப்பித்துக் கொள்வோம். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. Hallelujah. Hallelujah. So may God preserve us to his holy coming. தேவன் தாமே அவருடைய பரிசுத்த வருகைக்காக நம்மை பாதுகாப்பாராக. May God bless us all with these words. தேவன் தாமே இந்த வசனங்கள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.